கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு, மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த வருட கிரகங்கள் அனைத்து பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு முழு பலன்களும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதாவது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அஷ்டமத சனியால் மிகப்பெரிய சிக்கலும் பாதிப்பும் கடகராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா, எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க தினம் நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க. அதாவது மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே உயரப்போகுது. ஏன்னா குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்திருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் செய்து கொடுப்பார். கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பும் சிக்கலும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களும் இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு கிடையாது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. நீங்களும் கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பக்கம் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா வந்து கடகராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வரன் பார்ப்பீங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும், அது திடீர்னு கேன்சல் ஆகும். இந்த மாதிரி நிறைய
பெரும்பாலான சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிதாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னை வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த 2025 முடியறதுக்குள்ள கடகராசி இருக்கக்கூடிய நேயர்கள் அனைத்து பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் அடியெடுத்து வைக்க போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்க போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணால் சொந்தக்காரையும் நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சப்போர்ட்டுக்கும் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையாக விரைவில் உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகிறாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படி தான் நிறைய கடகராசிக்காரன் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக விரைவில் விலக போகுது. இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமான காதல் தோல்விங்கிறது எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வந்து கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த அஷ்டம சனி நடந்துட்டு இருந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இல்லை வந்து சின்ன ஒரு சண்டை சச்சரவு இதன் மூலமாக அந்த காதல் வந்து கண்டிப்பாக பிரிந்திருக்கலாம். அதையும் அப்படியே தாண்டி வீட்டில் போய் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருந்திருப்பாங்க. வேண்டாம், கேஸ்ட் வேறு, அது வேறு, இது வேறு, வசதி இல்லை, வேறு லவ் பண்ணாத அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அந்த காதலை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் உங்களுக்கு பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் உங்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா வீட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல, நம்ம எத்தனை நாளைக்கு தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்குது, சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து டக்குன்னு வந்து எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. இல்லை வந்து நம்ம ஒரு ஹையர் பொசிஷன் வந்துட்டோம் நம்ம தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்து இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த எண்ணங்களை நீங்கள் கண்டிப்பாக திருத்திக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா இவன் நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. உங்களுடைய சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் புரளை பேச போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த வரக்கூடிய 2025 பாதிக்கு பிறகு இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனையால் வந்து நிறைய கடகராசிக்காரங்க பிரச்சனையும் கஷ்டங்களும் மனக்குலைச்சல் அதிகமாகவே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க, 2000 3000 செலவாயிட்டு இருக்கும். அடிக்கடிக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனையால் நிறைய தொந்தரவுகள் சந்திச்சுக்கிட்டீங்க. வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப்போகிறார். அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லை தெரிந்த ஒரு நபராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களே உங்களை கண்டிப்பாக வழிநடத்த சொல்லுவாங்க.
இல்லை உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இவர்கள் வந்து நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு துணையாகவும் நிச்சயமாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இவர்களோட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அந்த நபர் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வரப்போகிறார்.